விண்ணுக்கடங்காமல் வெற்புக்கடங்காமல் மண்ணுக்கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் ஜடாமகுடத்திலே கங்கை அடங்கும் என்று காளமேகப் புலவரும் பாடுகிறார். உரைமாளச் செயல்மாண்டு சித்தம் அவிழ நித்தத்வம் பெறப்பகர்ந்த உபதேசம் என்ற சொற்றொடரின் மூலம் முருகவேள் முக்கட்பரமனுக்கு பிரணவ உபதேசம் செய்ததும் உரைமாண்டது, செயல்மாண்டது, சித்தம் அவிழ்ந்தது. அதனால் நித்தத்துவம் உண்டாகியது. மனம், வாக்கு, காயம் என்று மூன்றின் தொழில்பாடுகள் அற்றன என்கிறார். அவையற்ற இடத்தே ஆனந்தம் உண்டாகும். தொடரும் சொற்றொடர் சிறியேன் தனக்கும் உரைசெயில் சற்றும் குருத்துவம் குறையுமோதான் என்பதாகும். குமாரமூர்த்தி குன்றவில்லியாகிய கூத்தப்பெருமானுக்குச் செய்த உபதேசத்தை அடியேனுக்கு உபதேசித்தால் தேவரீரது குருபரணாம் தன்மை ஒருபோதும் குறைந்து போகாது. சிவபெருமான் காமனை எரித்தவர், அடியேன் காமனால் கலங்குபவன். சிவபெருமான் காலனை உதைத்தவர், அடியேன் காலனால் கலங்குபவன். சிவபெருமான் ஆணவம், கண்மம், மாயை என்ற முப்புறங்களை எரித்த விமலர், அடியேன் மும்மலங்களால் வாடும் சமலன். ஆதலின் சிவமூர்த்திக்குச் செய்த உபதேசத்தை அடியேனுக்கும் செய்தால் மிகவும் நன்மை உண்டாகும். பசியாதவனுக்கு அன்னம் படைப்பதினும் இங்கு பசித்தவனுக்கு அன்னம் படைப்பது நன்மையன்றோ என்று மிகவும் உருக்கமாக அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். நிறைவாக அயில்வாங்கி என்ற சொற்றொடரின் மூலம் 5வது அடியில் சூர பத்மனை பிளந்த தன்மையையும் 6வது அடியில் மயிலின் ஆற்றலையும் கூறுகின்றார். போர் வீரரே, மதுராந்தகம் மேவிய குமாரக் கடவுளே, சிவபெருமானுக்குச் செய்த உபதேசத்தை அடியேனுக்கு உபதேசித்து அருள் புரிவீர் என்பது இப்பாடலின் கருத்துரையாக அமைகிறது.